டே 2 இன் நயாப் ஹோட்டல். இது ஹைதராபாத் சீரிஸோட லாஸ்ட் எபிசோட். தூங்கியிலேருந்து நானும் என் ஃப்ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டாக நயாப் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இங்கே வந்ததும் என் ஃப்ரெண்ட் இதில் மட்டன், சிக்கன், பாயா, பிரெயின் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக டெசர்ட்டுக்கு கேரமல் புட்டிங் சாப்பிட்டு நாங்கள் அங்கேருந்து குட்டி வாக் போட்டு ஸ்ட்ரைட்டாக சார்மினாருக்கு வந்துட்டோம். இங்கே வந்ததும் சார்மினார் ரொம்ப அழகாக இருந்துச்சு. டெய்லியும் சரி நைட்லையும் சரி சார்மினார் எப்பவும் அழகாக தான் இருக்குது. அண்ட் பக்கத்தில் இருக்கிற மக்கா மஸ்ஜித்குள்ளே போனால் இந்த புறாலாம் ரொம்ப அழகாக பறந்துட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு அவங்க கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க பறக்கதை ரசிச்சுட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் தென் அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்ததும் நல்லா தூங்கிலேருந்து ஈவினிங்லேருந்து பார்த்தா இந்த வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போன்னு பார்த்து எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப நல்லா பசிச்சது. அப்போ என் ஃப்ரெண்ட் வான்னு சொல்லி மந்தி கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கே பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்துருந்தாங்க. அப்போ எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஆர்டர் பண்ண மந்தி என்கிட்ட வந்து வச்சாங்க. எல்லாருக்கும் வைக்கல. ஸோ எல்லாரும் பிளேட்டே பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி அழகாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ அழகாக இருக்கான்னு தெரியல, பட் இந்த பிளேட்டிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா இதில் மட்டன், சிக்கன், ஃபிஷ், ப்ரான் எல்லாமே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்க்கும்போதே அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு. சரி அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸை கவர் பண்ணலான்னு பார்த்தா சில பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, சில பேர் என் பிளேட்டே பார்த்துட்டு இருந்தாங்க. சரி அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட்றதுக்கு. இந்த மட்டன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. இந்த மட்டன் ரொம்ப ஜூஸியாக ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பிக்கும்போது பஞ்சு மாதிரி கையில் வந்துருச்சு. ஸோ அதை பிச்சு ரைஸ் கூட வச்சு ஒரு பைட் போனோம் பாருங்க, ஆஹா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அண்ட் இது இஸ் மை லாஸ்ட் டே இன் ஹைதராபாத். ஸோ ரூமுக்கு கிளம்பி வந்துட்டு என் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். எல்லாத்தையும் கரெக்டாக பேக் பண்ண செக் பண்ணிக்கிட்டு ஹைதராபாத்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். சீரியஸ்லி ஹைதராபாத் இஸ் a very good place for a small trip. ஸோ நீங்களும் ஹைதராபாத் போனீங்கன்னா மறக்காம இந்த பிளேஸ்க்கெல்லாம் போங்க. ஸோ see you guys in another video. Until then, bye bye, take care.